டெபு அகேன்ஸ்ட் ஆர்சிபி விராட் கோலியோட விக்கெட் எடுத்த விக்கெட் திரும்பணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு போட்டியா எல்எஸ்ஜி டீம்ல யாராவது இருக்காங்களா? ஸோ பேசிக்கா ஃபேன் பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த மேட்ச்ல யாராவது ஒரு விக்கெட் எடுக்கணும்னா யாரோட விக்கெட்டா இருக்கும்? தல தோனியோட விக்கெட்டா? சொல்ல இல்லையா? மாட்டேன். சச்சின் அண்ட் ருத்துவோட விக்கெட் எடு, ஆனா சிஎஸ்கே வின் பண்ணோம். ஓகேயா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆன் லைஃப் பிட்வீன் விக்கெட்ஸ். இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க ஐபிஎல்ல கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கூட பேச வந்திருக்காரு நம்ம தமிழக வீரன், லக்னோ சூப்பர் ஜெயின்டின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சைடு என்கிற சித்தார்த் மணிமாறன். வணக்கம் வணக்கம் சைடு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் யோகினா, வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னை வந்திருக்கீங்க, சென்னை சேர்ந்துட்டீங்களா? சென்னை சேர்ந்துட்டோம், நேற்று நைட் தான் வந்தோம். ஓகே, சென்னை வரும்போது சத்தியமா செம ஃபீல். செம ஃபீல். ஆஹா, நாளைக்கு மேட்ச் சும்மா எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல்? நாளைக்கு சிஎஸ்கே ஓட ஆட போறீங்க, உங்க ஹோம் கிரவுண்ட். உங்களை சென்னையில சேப்பாக்குல ஏராளமான மேட்சஸ் ஆடி இருப்பீங்க. பட் ஒரு ஹோம் டீம் அவே டீமுக்கு ஆட போறீங்க. ஹவு டஸ் இட் ஃபீல்? ஆப்வியஸா ரொம்ப நாள் கனவு இது. ஆப்வியஸா வந்து சென்னை கிரவுண்ட்ல ஆப்வியஸா ஆடி இருக்கோம், ரஞ்சி மேட்ச்லாம் ஆடி இருக்கோம். பட் ஐபிஎல்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான இது. அண்ட் ஆப்வியஸா சிஎஸ்கேக்கு இருக்க சப்போர்ட்டோட, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்க லக்னோ ஆடணும் போன கேமு, ஆனா அங்க ஃபுல்லா எல்லோ தான், எதுவுமே பண்ண முடியல பேசிக்கா. ஸோ இது ஆப்வியஸா இன்னும் மேசிவா இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். அதாவது நீ சொல்ற மாதிரி அதாவது சிஎஸ்கே எங்க போனாலும் ஆப்வியஸ்லி அங்க வந்து ஒரு ஒரு சி ஆஃப் எல்லோ தான் நம்ம பாக்குறோம். ஸோ அது ஒரு ஃபினாமினா இருந்திருக்கு எஸ்பெஷலி. பட் ஸ்டிக்கிங் டு உன்னோட இந்த ஒரு ஐபிஎல் சீசன், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ் சீசனு. டெபு அகேன்ஸ்ட் ஆர்சிபி விராட் கோலியோட விக்கெட் எடுத்த கலக்குன. ஹவு டிட் இட் கோ? லைக் ஹவு டிட் இட் ஃபீல்? ஆப்வியஸா ஐ மீன் ப்ரெஷர் நான் சொல்ல மாட்டேன் பேசிக்கா, ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ வென் ஐ வாஸ் பிக்ட் இன் 2020, ஃப்ரம் தேர் நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போ வரும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துச்சு. ஆப்வியஸா விராட் கோலி விக்கெட் எடுத்தேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறது வந்து, அதுவும் அந்த மாதிரி விக்கெட்லாம் வந்து சத்தியமா எல்லாருக்கும் ஒரு ட்ரீம். ஸோ நினைச்சு பார்த்தேன், ஒரு நாள் ஆச்சு அது இதுவாகிறதுக்கு. பட் ஆப்வியஸா ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். இல்ல, எப்பயாச்சும் நினைச்சு பாத்திருக்கியா இது மாதிரி? ஐயோ, நம்ம வந்து ஐபிஎல்ல போலிங் போடுவோம், விராட் கோலிக்கு போலிங் போடுவோம், அவரோட விக்கெட்டையும் எடுப்போங்கிற ஒரு விஷயம். have you ever visualized it or dreamt of it? ஸோ பேசிக்கா வந்து நான் ஐ திங்க் ஒரு 2021லயோ அதுலயோ ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க யாரோட விக்கெட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அப்போ சொன்னேன் விராட் கோலி விக்கெட் எடுக்கணும்னு நான் சொன்னேன். ஓகே. ஸோ அது வந்து இப்படி ஆச்சு வந்து. ஐ மீன் ஆப்வியஸா கோச்சும் கேட்டாரு, ஜேலும் கேட்டாரு, எடுப்பியான்னு கேட்டாரு. நான் டைம்ல வந்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். Can you get beard out for us? You guys, yes sir. யாரு அன்னைக்கு எனக்கு என்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து சொன்ன ஒரே விஷயம் வந்து, கோலி விக்கெட் எடுத்தா பெரிய விஷயம், அதாவது நல்லா நல்லா இருக்கும். பேசிக்கா அப்படிதான் பேசினாங்களே. ஏன்னா ஸ்ரீராம்னாவும் ஆக்சுவலா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல, ஸோ அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது கோலி விக்கெட் எடுத்துடுறா உன் வாழ்க்கையே மாறிட்டோம் அப்படின்னாரு. ஸோ பேசிக்கா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே அமைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஹோப்ஃபுல்லி உங்க வாழ்க்கை மாறணும்ட்டு நான் வந்து டெஃபினெட்லி ஐ சென்ட் மை ரிகார்ட்ஸ். பட் நீங்க சொன்னீங்க ஜஸ்டின் லேங்கர் அண்ட் தேங்க்யூ. ஸ்ரீபாய். ஆப்வியஸ்லி ஸ்ரீபாய் வந்து எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு, அவரோட நான் ஆடி இருக்கேன். ஸோ அவரு என்னன்ட்டு தெரியும். பட் ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி இன் த எல்எஸ்ஜி ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் ஸ்ரீபாய், ஜஸ்டின் லேங்கர்? என்ன மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது? ஹவு இஸ் த டீம் அட்மாஸ்பியர்? பேசிக்கா ஒரு 3 டே கேம்ப் வச்சிருந்தாங்க பிப்ரவரியில. ஸோ அப்பவே வந்து பசங்களோட ஜெல்ல ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வெல்கமிங்கா இருந்துச்சு. ஸோ வென் யூ வென் தேர் எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ இவர் ஆல்ரெடி இந்த டீம் மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஜேஎல் கோச் வந்தோடனே பெருசா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தே பேசிக்லி கிவ் யூ த கிளாரிட்டி ஆஃப் யுவர் ரோல் பேசிக்லி. ஸோ அதுவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது யூ வாண்ட் டு டூ வெல் ஃபார் த டீம் பேசிக்லி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அமையுது.
சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஸோ எப்படி இருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ஐபிஎல் டீம்ல? ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அஹ், மும்பை இந்தியன்ஸா இல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு நெட் போலரா போனீங்க, கேகேஆர்ல இருந்தீங்க. பட் உங்களுக்கு அங்க ஒரு கேம் கிடைக்கல. பட் எல்எஸ்ஜி யூ ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் மோர் யூ ஃபீல் அட் ஹோம். ஏன்னா டெபு பண்ணிட்டீங்க, 2 மேட்ச் 3 மேட்ச் ஆடி இருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் த ஃபீலிங் சோ ஃபார்? அதாவது இது வரைக்கும் உங்களோட ஐபிஎல் 1 மந்த் முடிஞ்சிருக்கு, எப்படி போயிருக்கு? நல்லா போயிருக்குன்னு நான் சொல்றேன். பேசிக்கா ஆப்வியஸா ஒரு நினைச்சேன். ஆப்வியஸா கோல் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்வியஸா வந்து நல்லா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அண்ட் நினைச்சதை நான் பிளான் பண்ணதை என்னால் பண்ண முடிஞ்சுச்சு பேசிக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா போகணுன்ட்டு ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். ஐ திங்க் இந்த ஒரு ஐபிஎல்ல ஒரு யங்ஸ்டர், ஐ மீன் இட்ஸ் பீன் அன் ஐபிஎல், இந்த ஃபிளேவர் ஆஃப் த ஐபிஎல்லே பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியே வராங்க அந்த விதத்துல. சோ ஐ மீன் இந்த ஒரு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய குஜராத் குஜராத் டைட்டன்ஸ்ல நிறைய நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க சூப்பரா ஆடி நேத்திக்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. சோ நல்லா இருக்கு, பெருமை இருக்கு பாக்குறதுல. நானும் உன் கூட க்ளோஸ் குவார்டர்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணதுனால ஐ ஃபீல் லைக் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. பட் பட் ஹவு, என்ன சொல்றது, நெக்ஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோல யூ கோயிங் டு பி அட் யுவர் ஹோம் கிரவுண்ட் பிளேயிங் ஃபார் த ஆப்பனன்ஸ். பட் என்ன மாதிரியான ஒரு 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 மைண்ட் செட் ஆர் ராதர் ஒரு ஸ்ட்ராட்டஜி? ஏன்னா ஆப்வியஸ்லி சிஎஸ்கே அட் ஹோம் வெரி வெரி ஸ்ட்ராங். எப்படி, ஹவ் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் சேலஞ்ச்? சிஎஸ்கே அட் ஹோம் இல்லை, அவங்க எங்கே போனாலும் ஸ்ட்ராங் தான். அண்ட் ஆப்வியஸாக அவங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸுக்கு ஆப்வியஸாக ஸ்ட்ராங் தான். அண்ட் ஆப்வியஸாக எல்லாரும் அகேன்ஸ்டாக தான் இருக்க போகிறாங்க எல்எஸ்டிக்கு. பட் எல்லாம் சிம்பிளாக வச்சுக்கிட்டு பெருசாக எதுவும் பண்ணாமல் பிளான் மட்டும் யோசிச்சுட்டு பண்ணதான் என்னோட இது. ஸோ பேசிக்காக ஃபேன் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே. ஐ மீன் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கு. ஆப்வியஸா ஹோம் கிரவுண்ட்ல ஆட போறேன் அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழனால. பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த மேட்ச்ல யாராவது ஒரு விக்கெட் எடுக்கணும்னா யாரோட விக்கெட்டா இருக்கும்? எதர் 1 2 3ல யாரு ஆட போறாங்களோ அவங்களோட பேரு, இல்லாட்டி ஒரு பெரிய தலை தோனியோட விக்கெட்டா? சொல்ல இல்லையா? மாட்டேன். ஏப்பா? நான் சொல்ல மாட்டேன். திட்டுவாங்க, அதனால நான் அவர் பேரை மட்டும் வீக்கவே மாட்டேன். திட்டுவாங்க. ஐயோ மக்களே பாருங்க, உங்களுக்கு பயந்துட்டு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வேணாங்கிறாரு. சரி ஓகே, வேற ஏதாவது ஒரு 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 பிளேயர், சரி இவர் எடுத்தா எனக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு. ஏதோ ரச்சின் ரவீந்திரா ஒரு ருத்ராஜ், இவங்க 2 பேர்ல 2 பேரும் எடுத்தா நல்ல விஷயம். பட் இவங்க 2 பேர் எடுத்தா டீமுக்கு பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். சரி சைடோ, இந்த ஐபிஎல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. எப்பா 200 200லாம் வேணாப்பா, 220 230 280 அப்படின்ட்டு எல்லா டீமும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆஸ் அ போலரா நான் வந்து ஃபீல் பண்றேன், நீ இன்ஃபேக்ட் போலரா ஐபிஎல்லே ஆடிட்டு இருக்க. இது பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்ன சொல்றேன்னு தெரியல பார்க்கும்போது. ஏன்னா எப்போ எவன் அடிப்பானே தெரிய மாட்டேங்குது, பயமாவே இருக்கு அப்பப்போ. ஏன்னா 280 250லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுவலா 300 டேஸ் இதுல எஸ்ஆர்ஹெச் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 போற போக பார்த்தா 300 சான்ஸ் இருக்கு. பட் என்ன எப்படி பிளான் பண்றதுன்னே சில சமயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் யாருக்கும். சரி, அந்த மாதிரி டைம்ல என்ன எல்லாம் மைண்ட் இதெல்லாம் இது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா as a bowler என்னதான் பண்ணு என்ன யோசிப்ப நீ? ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகலன்னா வடிவேல் டைலாக் சொல்லிட்டு போக வேண்டியதான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டா. சத்தியமா சத்தியமா இப்படிதான் இருக்கு ஆக்சுவலி எல்லா பவுலர்ஸ் மைண்ட் செட்டும். நீ வேணா ஒரு ஃபன்னி வேல சொல்லலாம், பட் ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கு பிட்வீன் பேட் அண்ட் பால். டு யூ அக்ரி வித் மீ ஆன் தட் ஆஸ்பெக்ட்? ஆப்வியஸா. ஆனா இந்த எனக்கு என்னமோ இந்த ரூல் வந்துச்சுல, இந்த 2 பவுன்சர் ரூல், அது வந்தும் எனக்கு என்னமோ இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் ரன் போதே தவிர கம்மியான மாதிரி தெரியல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஃபாஸ்ட் பவுலருக்கு அது ஓகே. as a ஸ்பின்னர் உனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எதுவுமே இல்லையே உனக்கு. ஏதாவது இருக்கா அவனுக்கு? நீ ஒரே பவுன்சர் ஆப்ஷன் தான் ஆக்சுவலி நீ விக்கெட் ஃபாஸ்டா தான் போடுற, நல்லா வேகமா தான் போடுற. நீ பவுன்சர் போட்டுருவ, நல்லா நெட்டையா இருக்கிற. சேல் மாதிரி ஆள்லாம் என்ன பண்ண முடியும்? விக்கெட் திரும்பணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பாட்ட விக்கெட் சும்மா அடிக்கிறதெல்லாம் வெளில தான் போகுது. கரெக்ட் கரெக்ட். So,
பிளான் வச்சு போவோம், பட் அது பிளானுக்கு அப்புறம் அடிச்சாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது பேசிக்கா. சரி, ஓகே. ஒரு ஹைபாத்தட்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஒரு bowlersக்கு வந்து ஒரு ரூல் வந்து ஒண்ணு எடுக்கணும் இல்லாட்டி ஆட் பண்ணும் அப்படின்னா எது நீ வந்து என்ன பண்ணுவ சொல்லு. ஆட் பண்ணணும்னா இப்போ ஒரு 3 டாட் பால் போட்டாங்கன்னா அந்த ஓவர் அப்படியே முடிச்சுக்கலாம், ஒரு ஓவரா கணக்கு எடுத்துக்கலாம். டேய், நானே bowler சப்போர்ட், நீ அதுக்கு மேல. சரி, ஓகே. நான் ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்ணேன்னா அதாவது 3 டாட் பால் போட்டா அந்த பேட்ஸ்மேன் அவுட். அதாவது இந்த கல்லி கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி. ஆமா, ஆமா. இப்ப பேஸ்பால்ல எல்லாம் இருக்குல்ல 3 ஸ்ட்ரைக்னா காலி. அது மாதிரி 3 டாட் பால் கண்டினியூஸா நான் சொல்றேன். அதே மாதிரி 2 கண்டினியூஸ் டாட் பால் ஆடினா ஒரு 5 ரன்ஸ் மைனஸ் பண்ணு. சோ இது மாதிரி நான் வந்து யோசிச்சிருந்தேன். சோ தட் 5 ரன்ஸ் மைனஸ் வேணாம், ஏன்னா அடுத்த பாலே அவங்க 6 அடிக்க சான்ஸ் இருக்கு. அது வேணாம், அவுட் ஆகிக்கிறது பெஸ்ட். சரி, ஓகே, ஃபைன். ஏதாவது ஒரு ரூல் வேண்டாம் அப்படின்னா எந்த ரூலா இருக்கும்? இந்த 6ன்ற ரூல் வேணாம், 6ஏ கிடையாது, எல்லாமே 4. நீ நோ பால் வேற போட்டிருக்க, நோ பால் நிறைய வேற போட்டிருக்க. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் வேணாம். நோ பால் ஃப்ரீ ஹிட் இருந்தாலும் நோ பால் போட்டாலே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உடைஞ்சிருது. இல்ல, நோ பாலுக்கு ஏன்னா அந்த சவுண்ட் வரும் தெரியுமா, நோ பால் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபீட்டுக்கு ஒரு சவுண்ட், ஆமா. அதுக்கு வந்து நான் அதுவே ஒரு மாதிரி. அதுக்கு வந்து நான் அபாய சங்குன்னு சொல்லுவேன், அபாய சங்கு. ஏன்னா அந்த 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 சைரன் வரும், ஐயோ பக்கு பக்குன்னு அடிக்கும். பட் ஐ மீன் பட் தட்ஸ் ஹவ் த கேம் இஸ் இன்வால்வ் ரைட் நவ். ஸோ ஹோப்ஃபுல்லி பவுலர்ஸ்க்கு நம்மளுக்கு ஏதாவது சாதகமா ஏதாவது ஒரு ரூலை கொண்டு வரணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரூலை நீக்கணும்ட்டு வர மாதிரி தெரியல. நடக்காதுதான். அது என்னமோ கஷ்டம் தான் எல்லாருக்கும். இப்பெல்லாம் வந்து இல்ல, என்னடா இது 200 அடிக்கிறாங்களே, 200 தாண்டா அடிச்சிருக்காங்க. அந்தந்த டீம்லாம் 13 6 ஓவர்ல 125 அடிக்கிறாங்க, நீ என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் இந்த ஒரு ஐபிஎல் போயிருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி 6 ஓவர் 120 ரன். சரி சைடு, நீங்க வந்து ஒரு ஃபேஷனிஸ்டா, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஐ திங்க் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து யார் அவங்க டீம்ல மோஸ்ட் ஸ்டைலிஷ் அப்படின்னா டெஃபினெட்லி அது சித்தார்த் மணிமாறன் தான். உங்களுக்கு போட்டியா எல்எஸ்ஜி டீம்ல யாராவது இருக்காங்களா, இல்லாட்டி நீங்க தான் ஸ்டில் அங்கதான் நான் தான்ப்பா கில்லி அப்படின்ட்டு சொல்லுவீங்களா? போட்டின்லாம் இல்ல, எல்லாரும் இங்க ஸ்டைலிஷா தான் இருக்காங்க பேசிக்கா. ஆனா கேப்டன் அடிச்சுக்க முடியாது, செம்ம ஸ்டைல். ஓ, அப்ப நீ ஆடிடுவப்பா, நாளைக்கு மேட்ச் கன்ஃபார்ம். சொல்றேன். சரி, பெஸ்ட் டான்சர் இந்த டீம்? டெஃபினெட்லி டீம் வின்லாம் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி கெட் டுகெதர்லாம் இல்ல, ஆக்சுவலா யாரும் டான்ஸ் ஆடல. யாருமே டான்ஸ் ஆடல. பெருசா ஏப்பா டான்ஸ் டாய்னஸ் நல்லா ஆடுறாருப்பா. அவர் எப்ப பார்த்தாலும் ஜிம்ல வந்து டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போடுறாரு. பட் ஆனா நீங்க இப்படி எனக்கு ஆக்சுவலா தெரியல, நல்லா ஆடுறாரு. பட் நாங்க இன்னும் அந்த பார்ட்டி மாதிரி எனக்கு ஈடா இல்லங்கிறியா? கம்பேர்ட் டு மீ இஸ் நாட். இல்ல, எதுவுமே நடக்கல பேசிக்கா. சரி, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சரி சைடோ, ஜஸ்ட் வாண்டட் டு கேட்ச் அப், ஜஸ்ட் வாண்டட் டு செக் ஹவ் யூ ஆர் டூயிங். சோ அந்த விதத்துல நல்ல ஒரு பாக்ஸ் ஆபீஸ் மேட்ச். ஏன்னா 2 டீமுமே ஒரே டேபிள், ஐ மீன் ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. 7 மேட்சஸ் 4 wins 3 losses. சிஎஸ்கேவும் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, அதே பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. சோ ஒரு கிராக்கர் ஆஃப் மேட்ச், எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஹோம்ல. இப்போ வந்து சிஎஸ்கே கூப்பிடுவாங்க, டேய் இது எங்க கோட்டடா, வாங்கடா அந்த வடிவேல் ஜோக் சொல்ற மாதிரி. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா. ஹலோ, ஏரியா சொல்லு. வாடாடி. வாடா. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. எப்படியும் நீ எல்எஸ்ஜி தான் சப்போர்ட் பண்ணுவ. ஓகே ஃபைன், பாப்போம், லெட்ஸ் see. உனக்கு இந்த கேம் நல்லா போகணும் அப்படின்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் சைடோ. தேங்க்ஸ் a lot for your time. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மீனா. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. buddy, have a good game. நீ மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி ரச்சின் அண்ட் ருத்துவோட விக்கெட் எடு, ஆனா சிஎஸ்கே வின் பண்ணோம், ஓகேயா? அது நான் சொல்லக்கூடாது. சரி மச்சி, தேங்க்ஸ் a lot. Take care, all the best.